காங்கிரசும் திமுகவும் பெண்களுக்கு எதிரான கட்சிகள் என விமர்சித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, திமுக ஆணாதிக்கம் மிகுந்த கட்சி எனவும் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தேர்தல் பிரச்சார கூட்டம் கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரில் வரவேற்றனர். தொடர்ந்து கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்ட அரங்கிற்கு வந்த பிரதமர் கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மக்களவை தொகுதி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். தமிழில் தனது உரையை தொடங்கிய பிரதமர் மருதமலை முருகனுக்கு அரோகரா என கூறினார். தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். மருதமலை முருகனுக்கு அரோகரா. Vanakkam to my sisters and brothers of Tamil Nadu from your fellow Chowkidar. தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, மகளிருக்காக மத்திய மாநில அரசுகள் பாடுபட்டு வருவதாக கூறினார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டங்கள் உள்ளிட்டவை பெண்கள் பெயரில் வழங்கப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர், மகப்பேறு விடுமுறையை 26 வாரங்களாக அரசு உயர்த்தி இருப்பதாகவும் கூறினார். ஆனால் திமுக, காங்கிரஸ் கட்சிகள் பெண்களுக்கு எதிரானவை என கூறிய பிரதமர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். Friends, Congress and DMK are anti-women parties. Congress leaders have made some of the worst statements against women. DMK is a deeply patriarchal party. Never forget how badly DMK leaders ill-treated Amma Jayalalitha ji. It is shameful that the same leaders who ill-treated her get the place of pride in DMK release. Can such a party ever protect the women of Tamil Nadu? GST வரி விதிப்பால் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த பிரதமர் மோடி, தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்கவும் நீர் மேலாண்மையை கையாளவும் தனி அமைச்சகம் ஏற்படுத்த உள்ளதாகவும் நதிகள் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் கூறினார். Water shortage is one of the major challenges facing the world. India stands ready to take the lead in solving the issue. Our Sankalpa Patra assured a separate ministry to solve water problems. A special task force would be made to ensure proper use of water resources. தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, வரும் தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கும் இளம் தலைமுறை வாக்காளர்கள் தேச நலனை உறுதிப்படுத்தவும் குடும்ப ஆட்சிக்கு எதிராகவும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். 130 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த மிகப்பெரிய தேசத்திலே ஒருவரைத்தான் பாரத பிரதமர் என்று நாம் சொல்லியிருக்கின்றோம். மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் யாரும் சொல்லவில்லை. ஆனால் ஸ்டாலின் மட்டும் ஒருவர் தான் சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்தை யாரும் அவருடைய கூட்டணி தலைவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, ஆகவே மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தேர்தல் வந்த பிறகு நல்ல அறிவிப்பு நமக்கு கிடைக்கும். தேர்தலிலே வெற்றி நம் பக்கம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட நம் வேட்பாளர்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் 40 வெற்றி பெறும். நம்முடைய கூட்டணி 40 இடங்களிலும் 40 வெற்றி பெறும். சட்டமன்ற இடைத்தேர்தலில் 18க்கு 18 வெற்றி பெறும். அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் கட்சியின் முக்கிய தலைவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும்